பேடிஎம் வழங்கும் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. முன்பதிவுக்கு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறோம். பொதுவாக காகத்துக்கு நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. சாப்பிட்டதை மிச்சம் வைப்பாங்க, வைக்கக்கூடாது. அது சாப்பிடாது. அது மீறி அதை சாப்பிட்டுச்சு சொன்னாக்கா அதனுடைய சாபம் உங்களுக்கு வந்துடும். அதனால் கர்மா உள்ள வீட்டினுடைய சாப்பாடை காகம் சாப்பிடாது. பொதுவாக வீட்டில் எதெல்லாம் வளர்க்கலாம் இந்த அனிமல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் வளர்க்கலாம், பூனை வளர்க்கக்கூடாது. அது பயங்கரமான தோஷம். ஏன்னா எந்தெந்த அனிமல்ஸை வீட்டில் பெட் அனிமல்ஸாக வளர்க்கணும், எது வளர்க்கக்கூடாதுன்னு இருக்குது. அதே மாதிரி புறா கூட பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த புறாவுடைய சத்தம் ஒரு அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் இருக்கும். அதை கேட்டாலே எல்லாம் துரத்தி விடுவாங்களே சார், அதை கேட்கலான்னு சொல்கிறீங்களே? இல்லை, அதுதான் அந்த சத்தம் தான் தேவையில்லாத வைப்ரேஷன் அந்த பில்டிங்கில் இருந்துச்சு. இது அந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னாக்கா அது வெளியாச்சு. டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு, செல்ல பிராணிகளால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும், இல்லை என்ன மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய மகா தன்சேகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்கள் ஃபார்மட் நியூமராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். அதை தாண்டி வாழ்க்கையில் சீக்ரெட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய பதிவுகள்லையாக இருக்கட்டும், நீங்கள் பேசும்போதாக இருக்கட்டும் சொல்கிறீங்க சார். அந்த மாதிரி இது என்னப்பா அது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறதுல கூட பெரிய பெரிய மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அந்த மாதிரி ஒரு தூக்கணாங்குருவி கூடு, அந்த குருவி கூடு என்ன, அது சாதாரணமான ஒரு கூடு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் நீங்கள் சொன்னீங்க. அது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் நேயர்களுக்கும் சொல்லுங்கள் சார். ஆமாம், இந்த தூக்கணாங்குருவிங்கிறது வழக்கமாக நாம் நினைக்கிறோம் அது குருவி தானே, சின்ன குருவி நினைக்கிறோம். பொதுவாகவே இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறாரு. மனிதர்களுக்கு மனித சக்தி கொடுக்குறாரு, பறவைகளுக்கு ஒரு சக்தி கொடுக்குறாரு, காக்காங்களுக்கு அதுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்கிறாரு, நாய்கள் பைரவர் அதுக்கு ஒரு சக்தி, எல்லாத்துக்குமே ஒரு சக்தியை கொடுக்குறாரு. அந்த சுனாமி வரும்போது கூட மனிதர்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அனிமல்ஸு பறவைகள் ஒன்று கூட இல்லை. இது உலகம் ஃபுல்லாக நடந்துச்சு. ஏன்னா அப்போ நடக்கும் போகும்போது 2009 நினைக்கிறேன். அந்த சுனாமி வரும்போது ஒரு விலங்கினங்கள் ஒன்று கூட இதாகலை, ஊர்வனங்கள் ஒன்று கூட ஆகலை, பறவை இனங்கள் எது கூட இல்லை. ஆனால் மனிதன் தான் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டது. ஏஷியா ஃபுல்லாக, இந்தோனேஷியா ஃபுல்லாக. எதுக்கு சொல்கிறேன்னா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய வந்துடும். அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாரு கடவுள். ஸோ இப்போ இந்த தூக்கணாங்குருவியை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, தூக்கணாங்குருவி பார்த்திங்கனாக்கா பொதுவாக வழக்கமாக மனிதர் எங்கே வாழ்கிறாங்களோ அங்கே இருக்காது. அது மற்ற பறவைகள்லாம் கண்ணுக்கு தெரியும். இந்த தூக்கணாங்குருவி மட்டும் கண்ணுக்கு தெரியாத. நீங்கள் இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னாக்கா உங்கள் கிராமத்திலே ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் நல்ல மரத்தில், அந்த மரம் நல்ல நிழல் சார்ந்த இடம் உள்ள ஒரு மரம். அந்த மரத்திட்ட கரெக்டாக தூங்குனாங்குருவி அப்படியே தூங்குறா போல் இருக்கும், கட்டும். அந்த 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 கூடு கூட பார்த்திங்கனாக்கா ஆர்கிடெக்சர் கூட கட்டியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ அழகாக கட்டும். ஆர்கிடெக்சர் படித்தவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அதோட நுணுக்கமாக கட்டும். அந்த கூடில் கூட விசேஷம்லாம் இருக்குது. அது அந்த பெண் பறவை, ஆண் பறவை, அது ஒரு பறவை அவங்கள அவங்க இன்வைட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரசனை பண்ணி சொல்லணும். அது நமக்கு வேண்டாம். அது அவ்வளோ உண்மையில் அது உண்மை தான். அது கடவுள் அந்த சக்தி அதுங்க கொடுத்துருக்குறாரு. அதே நேரத்தில் அந்த குருவி, அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டுற இடத்துல ஒரு 100 மீட்டருக்கு சுற்றளவு, நான் சொல்கிறது ஒரு மோரல்லஸ் 3 பின்ன கூட இருக்கலாம், 100ங்கிறது அக்யூரேட்டியில் 3 பின்ன இருக்கலாம், விலை மதிப்பற்ற ஒரு சில பொருட்கள் பூமிக்கு அடியில் இருக்கும். பொக்கிஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை சுற்றி இருக்கும். அதுவும் தூக்கணாங்குருவி அந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் அது கூடு கட்டும். அதனுடைய சிம்டம்ஸு. ஸோ அப்போ நீங்கள் அதை வச்சு நம்ம சுற்றி எடுத்து பார்த்துட்டாக்கா அதுக்கு அந்த அற்புதம் கிடைக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அது புதையலாகவும் இருக்கலாம், பொக்கிஷங்களாக இருக்கலாம்,
இருக்குமா? அது அங்கே இருந்தால் தான் கட்டும், அது இல்லைன்னா அது கட்டாது. ஏன்னா அந்த சக்தி இறைவன் அது கொடுத்துருக்கிறார் பறவைகளுக்கு, அது தூக்கணாங்குருவி கொடுத்துருக்கிறாரு. அது அதனுடைய பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்னது தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மனிதர்கள் நடமாட்டம் அப்படி அங்கே வராங்கன்னு தெரிஞ்சதுனாக்கா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒளிஞ்சிடும், மறைஞ்சிடும். அது எப்படி புதையல் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும்னு இருக்குதோ அதே மாதிரி இதுவும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும்னு தான் நினைக்கும். மனுஷனுடைய கண் பார்வைக்கு உள்படாதது. இதை தாண்டி சடனாக வந்துட்டான்னு சொல்லிட்டுன்னா ஃப்ராக்சர் செகண்ட் அதுக்கு மறைஞ்சு போயிடும். காரணம் வந்துட்டு பொதுவாக அந்த புதையல் ஒன்று இருந்ததுனாவே அதை சுற்றி அது நம்ம ஒரு சில இதில் ஐதீகம்னு நினைக்கிறோம். ஐதீகம்லாம் கிடையாது. புதையலுங்கிறது இறைவனோட சமாச்சாரம். அதை சுற்றி நல்ல பாம்பு கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி, ஆனால் இதில் நல்ல பாம்புங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோரும் நினைக்கிறோம் நல்ல பாம்புனா சாப்பிடலாம் போவோம். ஆனால் புதையலை காக்கும் போது நல்ல பாம்பு மட்டும் சாப்பாடே சாப்பிடாது, எத்தனை நூற்றாண்டாங்களும் சாப்பிடாது. அது ஒரு பெரிய ரகசியம். அது ஒரு இடத்துல புதையல் இருக்குது, அந்த இடத்த சுற்றி நல்ல பாம்புங்க இருக்கும். அது 1 இருக்கலாம் 10 இருக்கலாம், அது அதனுடைய இது மதிப்பை பொறுத்து இருக்குது. பல 100 ஆண்டுகள் இருக்கும், அது சாப்பிடவே சாப்பிடாது, அப்படியே அங்கேயே இருக்கும் பக்கத்துலேயே. இந்த ரகசியம் யாருக்கு தெரியாது. அதேமாதிரி இதனுடைய ஹைட் நீளம் வந்து எவ்வளோ இருக்கோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது சுருங்கிடும். அதுக்கப்புறம் அது ஒரு தன்மை, அது ஒரு சீக்ரெட், அதை சொல்லக்கூடாது. அது ஏன்னா அது இறைவன் கூட கனெக்ட் ஆகிடும். அது வாழ்க்கையில் அது யாரும் தீண்டக்கூடாது. தீண்டாமல் இருந்துச்சுனாக்கா இறைவன் அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அது பறக்கும். அந்த பாம்பு பறக்கும். ஆனால் யார் கண்ணுக்குமே தெரியாது. அப்படி அது யார் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னாக்கா இந்த யோகி, ரிஷி, சித்தர்கள் அவங்களுக்கு தான். இதை தாண்டி மனிதர்களுக்கு யாருக்குன்னா ஒரு சில பேருக்கு தெரியும்னா அவங்க அந்த சக்தி படைச்சவங்களாம் இருந்தவங்களுக்கு கண்ணுக்கு தான் தெரியும். ஏன்னா அது கலரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொன்னால் அதை தேடுவாங்க, அதனால் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். சிலதெல்லாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுவேன் நான், சொல்லிவிட்டு சிலது சொல்லக்கூடாதுன்னா அது இறை ரகசியம்னு இருக்கும். அப்போ அதில் அங்கே ஒரு அது சஸ்பென்ஸ் கூட நினச்சிக்கிட்டோம், அதை சொல்லக்கூடாது. நான் பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரியான அமைப்புகளில் வந்து சாப்பிடாம புதையலை வந்து பாதுகாக்கக்கூடிய பாம்புகளுக்கு வந்து மாணிக்க கற்களை வந்து கக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மை தானே? இல்லை, இது வேறு அது வேறு. அந்த புதையல் இருக்கிற இடத்துல மாணிக்கக்கெல்லாம் கிடையாது. அந்த இது அந்த புதையலுக்காக, இதுக்கு வேறு அது வேறு. அது வந்துட்டு இறை தேடும் போகும்போது அது பண்ணோன்னா திருப்பி உள்ளே முழுங்கிக்கிறோம். அது உண்மைதான். அது யாரும் அதை எடுக்க முடியாது. அது எடுக்கிறதுக்கு பல இது இருக்குது, அதை நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அது உண்டு, மாணிக்கக்கல் போடும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சம் பார்த்திங்கனாக்கா அந்த வெளிச்ச ஜுவாலையை பார்த்திங்கனாக்கா ரொம்ப டிஸ்டன்ஸ், ஒரு 100 அடி 200 அடி எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரைக்கும் அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா அது வந்து வழக்கமாக உள்ள சராசரி உள்ள இது இடத்துலையே பண்ணாது. அந்த சக்தி எல்லாத்துக்கும் எல்லா பாம்புக்கும் இருக்காது. அதுக்கு சில அதான் சொல்லணும், இந்த மாதிரி கேட்டகரியில் வர பாம்புகளுக்கு மட்டும்தான் அவ்வளோ சக்தி. அதனால் அந்த தூக்கணாங்குருவிக்கும் இந்த பாம்புக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. தூக்கணாங்குருவியை வந்து இவ்வளோ பாசிட்டிவிட்டியாகவும் பொக்கிஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் நீங்கள் சொல்லும் பொழுது, அப்போ மிருகங்களுக்குமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கா சார் உங்களுடைய பார்வையில்? ஏன்னா பசுமாடை பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும், நமக்கு வரக்கூடிய தீங்குகளை கூட அதை எடுத்துக்கொன்ற மாதிரி சொல்லணும்னாக்கா பொதுவாக சொல்லுவாங்க, பசுமாடு அதனுடைய கன்று ஈனும் போகும்போது அதை சுற்றி தேவதைகள், உண்மையிலே தேவதைகள் நிற்கும். அது அந்த தேவதை பசுமாடுக்கு தெரியும். அது அதுக்கு அந்த கண்ணுக்குட்டி அந்த போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா தலையாட்டிக்கிட்டே இப்படி இருக்கும். ஏன்னா தேவதை அது கண்ணுக்கு தெரியுது, பேசுதுங்க. அவங்க 2 பேரும், தேவதையும் பசுமாடும் பேசிக்கிறாங்க. அது சிட்டியில் தெரியாது, கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும். இவங்க வீட்டில் இருந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே கண்ணு போட்டுருவது. அதை சுற்றி அந்த நேரத்தில் ஒரு சில பேருக்கு என்ன முன்னுக்கு இருந்தால் போல் பார்ப்பாங்க. பார்க்கும்போது தலையாட்டிக்கிட்டே இருக்கும், ஏதோ செய்யும், இப்படி ஏதோ ஒரு உணர்வோடு செய்யும். என்னென்னு பார்த்தாக்கா தேவதைகள் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த காமதேனு, பசுங்கிறது ஒரு காமதேனு. இந்த காமதேனு யாரோடது? இறைவனோட கனெக்டிவிட்டி. அதனால தேவதை உள்ளே வந்து நின்றுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்படி இல்லை, சில அனிமல்ஸ்க்கெலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ நாய்ங்கிறது வந்து அது ஒரு பைரவர் தானே, அதுக்குன்னு கோயிலே இருக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் கைலை மலைக்கெல்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் கைலை மலைக்கு 5 முறை போயிட்டு வந்திருக்கேன். அங்கே எம்மத்துவாரிலேருந்து பரிக்கிரம நடக்க போனோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது சிங்கம் மாதிரி இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். தலைகள்லாம் ஒட்டமே இவ்வளோ பெருசு இருக்கும், சிங்கம் மாதிரி இருக்கும். இது எந்த நம்ம பரிக்கிரமம் நடந்து போனோம். இங்கே கிரிவலம் மாதிரி அது பரிக்கிரமம், அதுக்கு பேர். நடக்கும் போகும்போது என்ன பண்ணோம், அது ஒன்றும் பண்ணாது. நமக்கு வழிகாட்டு தான். அது நம்மளை அப்படியே கூடியே நடக்கும். வந்துட்டு அந்த கைலை மலையை வந்து அவர்கிட்ட வந்த உடனே அங்கே விட்டுட்டு நம்மளை இப்படி பார்க்கும், திருப்பி போயிட்டோம். வேகமாக போயிட்டு திருப்பி அங்கே நின்றுட்டு திருப்பி இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வரும்.
நாம் நினச்சிருக்கிறோம் அது அது நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அது பக்கத்திலேயே வரும், நம்ம கூடயே வரும், அங்கே விட்டுட்டு திருப்பி வந்துடும். இது வேலையே அப்படியே இந்த நடக்கிறதெல்லாம் பகலெல்லாம் கூட்டி போய் வந்து விட்டுட்டு. அப்போ பைரவர் வந்து நாய் ரூபத்தில் வந்து காவல் காக்குறாரு இல்லையா? இல்லை, அது உண்டு. அது கைலை மலையிலேயும் உண்டு, பர்வதமலையில் கூட இருக்குது. நான் பர்வதமலைக்கு போகலை, ஆனால் தெரியும் எனக்கு. பர்வதமலையில் அது உண்டு. நாய் கூட்டிகிட்டு போவோம் கீழே இருந்து. அது மேலே உள்ளே இருக்குது, மேலே இருக்குது பர்வதமலையினோட சிவனுடைய இது. கரெக்டாக அது கூப்பிட்டு போகும். அது கூப்பிட்டு போய் திருப்பி விட்டுரும், திருப்பி வழியை காட்டும், திருப்பி கொண்டு போய் விட்டுரும். அந்த ஷீட் முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி போயிடும். அதனால் இந்த அனிமல்ஸுக்கும் வந்து விலங்கினங்களுக்கும் கடவுளுடைய அதான் முதல்ல ஆரம்பிக்கும் அதான் சொன்னேன். ஒவ்வொரு பறவைகளுக்கும் காக்கையை பற்றி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? இல்லை சார், சொல்லலை. ஆனால் வந்து இப்போ வந்து சிவபெருமான் வந்து வணங்கணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு பைரவர் வழி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ சனி பகவானினுடைய தொல்லைகளும் இல்லை சனி பகவானினுடைய கருணையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா காகத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள்? இல்லை, அதுதான் இந்த காகத்துக்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்கிறோம். பொதுவாக காகத்துக்கு நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. சாப்பிட்டதை மிச்சம் வைக்கக்கூடாது. அது சாப்பிடாது. அது மீறி அதை சாப்பிட்டுச்சு சொன்னாக்கா அதனுடைய சாபம் உங்களுக்கு வந்துடும். சாபமாக பாவம் ரெண்டும் ஒன்று தான் உள்ளே வந்துடும். வைக்கக்கூடாது. மீதி போடுறது நம்ம ஸ்ட்ரீட் டாக் கூட போடலாம். ஆனால் காகத்துக்கு வைக்கணும்னா முதல் சாப்பாடு அவங்களுக்கு தான் வைக்கணும். 1 2 கர்ம அந்த வீட்டில் இருக்குனாக்கா அந்த சாப்பாடு காக முதல்ல சாப்பிடாது. ஒரு வீட்டில் கர்ம பயன் உள்ளவோ ஒரு ஃபேமிலி இருக்குது, யாருக்கேனும் இருக்குது, யாரும் ஒருத்தருக்கு இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்கே இருக்குது, அது தேவையில்லை. யாருக்குன்னா ஒருத்தருக்கு இருக்குன்னா கூட அவங்க வீட்டில் அவங்க சாப்பாடு வச்சாக்கா அந்த காகம் உள்ளே வந்து சாப்பாடு எடுக்காது. நிறைய வீடுகளில் அமாவாசைக்கு வந்து படைச்சிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வராத காரணம் கடைசி வரைக்கும் வராது. அது காற்றுல கீழே அடித்து கீழே விழுந்துடும் இலையோட. இவங்க நினச்சிருக்காங்க சாப்பிட்ருக்காங்கன்ட்டு. காற்று அடிக்கும். அன்றைக்கி அமாவாசைக்கு கொஞ்சம் காற்றெல்லாம் பொதுவாக இயற்கையினுடைய இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கடல் பகுதியில் போனோம்னா அன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும். அதுமாரி காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த காற்றுல அடித்து கீழே விழுந்துடும். இவங்க நினச்சிக்கோங்க சாப்பிட்டுட்டு இருக்கோன்ட்டு. அது தொடவே தொடாது. அது அதனால் கர்மா உள்ள வீட்டினுடைய சாப்பாடை காகம் சாப்பிடாது. இப்போ நீ கேட்டிங்களே பறவை விலங்கினங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அதுக்கு உண்டு அதுங்களுக்கு. அதனால் வந்து அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு காகத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பாடு வைக்கிறது முதல் சாப்பாடு தான் வைக்கணும். இதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ பேருமே உங்கள் சாப்பாடில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது முதல் சாப்பாடு காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னாவே அந்த சாப்பாடு கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று அது ப்ளஸ்ஸு வந்து நமக்கு வந்துட்டு நம்மளுடைய தேவையில்லாத நம்ம முன்கர்மா அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது இருந்தால் கூட வெளியே ஏறிடும். ஆனால் கர்மா இருந்தால் அது சாப்பிடாது, தெரியாது நமக்கு. கர்மனுடைய தன்மையை பொறுத்து தான் அது. அதனால் வந்துட்டு அந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுனால வந்துட்டு இந்த சாப்பாடு கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அதை சாப்பிடும்போது நம்ம வைக்கிற சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு அது நமக்கு வந்து சில சாபம்லாம் கொடுக்குமா. அது காகத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது சில இதெல்லாம் வச்சுட்டு கொடுத்துட்டு போகுமா, அதுவே நமக்கு ப்ளஸ் ஆயிரும். நம்மளுடைய இந்த சனி பகவானுடைய இது இருக்கும்போது அவர் தானே மெயினாக அதெல்லாம் அவர் உள்ளே வாங்கிப்பார். அந்த தாக்கத்தை தாக்க விடாது, அது உள் வாங்கிக்கும். அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. அதுக்கு தான் காகத்துக்கு வந்துட்டு சாப்பாடு வைக்கிறது. ஆனால் முதல் சாப்பாடு வைக்கணும். நீங்கள் அதை மாற்றி செஞ்சாலும் அது உள்டாவாக வேலை செஞ்சிடும். அதனால் ஒவ்வொரு பறவைகளும் ஒன்று இருக்குது. நம்ம பறவைகள் பற்றி சொல்லி நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 100கணக்கான விஷயம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரே நேரத்தில் அவ்வளோ சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்கோம். சார், இப்போ வந்து நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லப்பிராணியை வளர்க்குறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க சார். இப்போ வந்து நாய் வளர்க்குறதோ பூனை வளர்க்குறதோ. அண்மையில் ஒரு செய்தி கூட நம்ம பார்த்துருப்போம். ஒரு பூனை வந்து தோட்டத்தில் இருந்த பாம்பை கடித்து எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமில் போட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளரை அதை தீண்டி அதை அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது சில செல்லப்பிராணிகளை வளர்க்கக்கூடியவங்களுக்கு அந்த பிராணிகளாலே தீங்குகள் வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்குது சார்? அதான் பொதுவாக வீட்டில் வந்துட்டு எதெல்லாம் வளர்க்கலாம் இந்த அனிமல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் வளர்க்கலாம். இல்லை நாய்களில் நிறைய அதனுடைய வெரைட்டி இருக்குது. அது ரெண்டாவது வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்குது, அது இருக்கட்டும். வளர்க்கலாங்கிறது எது நாய்கள் வளர்க்கலாம், அது தோஷம் கிடையாது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அது பைரவர் சொல்லிட்டு கோயிலே அதுக்கு இருக்குது. ஆனால் பூனை வளர்க்கக்கூடாது, அது பயங்கரமான தோஷம். ஏன்னா நாய்க்கு வந்துட்டு ஃபேமிலி கிடையாது. ஃபேமிலின்றது நான் இப்போ சொல்ல போகிறது அந்த மாதிரி. பூனைக்கு ஃபேமிலி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லோரும் ஃபேமிலின்னா வேறு மாதிரி நினைக்காதீங்க. இப்போ புலி சிங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பூனை தான். அது கேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதெல்லாம் இந்த பூனை, புலி, சீட்டா, லேபார்டு, அப்புறமா ஜாக்குவார், சிங்கம், இதெல்லாம் கேட்டு ஃபேமிலின்னுவாங்க. தெரியும் தானே உங்களுக்கு? இதெல்லாம் பூனை இனத்தை சேர்ந்ததுன்னுவாங்க.
நாய்க்கு அந்த ஃபேமிலி எதுவும் கிடையாது, பூனைக்கு உண்டு. இவங்க யாரையுமே வீட்டில் வளர்க்கக்கூடாது. அப்போ பூனை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னா வளர்க்கக்கூடாது. சரிங்க, வளர்த்தா என்னங்க, வளர்த்தாக்க அந்த வீட்டில் கல்யாணமே நடக்காது. பூனை வளர்க்குறதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்? தோஷம் ஹெவியாக இருந்ததுன்னா ஒரு 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 மனுஷனுக்கு அவன் கல்யாணமே நடக்கலப்பா, ஆமாப்பா தோஷம், இந்த தோஷம் தான் எப்படிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. அந்த தோஷம் தான் எப்படி நடக்கும்? நீங்கள் உங்களுக்கு நீ இயற்கையாகவே இருக்குது அப்படின்னாக்காவே நீங்கள் அந்த மாதிரி இது வளர்த்தீங்கன்னாக்கா இன்னும் கண்டிப்பாக இருக்காது. அது தோஷத்தின் உச்சம் ஆயிரும். உச்சம் நம்பும்போது வராது. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு நடந்துருச்சுங்க. கல்யாணம் நடந்ததுன்னா அந்த மேரிட் லைஃபு டிஸ்டர்ப் ஆயிரும். ஒரு வேளை பூனை வளர்க்குறவங்க வீட்டில் இருந்தால் 100% ஆகும். கல்யாணம் ஆகக்கூடாது, அதை மீறி இவங்க பண்ணிட்டாங்கன்னாக்கா மேரேஜ் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஏன்னா அது அவ்வளோ தோஷத்தின் உச்சம் அது பூனைலாம். அப்போ கூட கேட்பீங்க, அப்படி பார்த்தா வெளிநாட்டில் வெள்ளைக்காரெலாம் வளர்க்குறாள், அவனுக்கு தான் இது கிடையாது, இல்லை தோஷம், ஏன் அவன் மனுஷன் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தோஷம் உண்டு, அதெல்லாம் தோஷம் உண்டு. நான் சொல்கிறது கல்ச்சர் இல்லையே, அவங்க கல்ச்சருக்கு அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. உண்டு சரியாக வரலையா, ரைட்டு அடுத்து போயிடுவாங்க, அடுத்து சரியாக வரல போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. அவங்க நம்ம கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம தான் அவங்க கலாச்சாரத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. அதனால் வந்துட்டு தோஷம்லாம் மனுஷனுக்கு எல்லாம் இருக்கும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து போன மாதம் இட்டாலியிலேருந்து அங்குள்ள வெள்ளைக்காரங்க, ஆனால் நம்மளால் தான் கூப்பிட்டு வராங்க, மீன்ஸ் தான் கூப்பிட்டு வராங்க. அவருக்கு அவர் ஃப்ரெண்டு இங்கே வந்துட்டு ஐயப்ப மாலைக்கு மாலை போட்டிருக்கிறாரு. ஐயப்ப மாலைக்கு மாலை போட்டுட்டு அங்கேயும் பார்த்துட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இங்கே பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க பேரையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் கொடுத்தேன். இதில் என்ன இருக்குது, இதுக்குன்னே வந்திருக்காங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள இட்டாலிக்காரங்க, அவங்க வெள்ளைக்காரங்க பேரை மாற்றும்போது அப்போ அதுக்கு சில பரிகாரம் கொடுத்தேன். அப்போ அவர் கேட்குறாரு, எங்களுதில் கூட பரிகாரம் இருக்கா, அப்படி இதெல்லாம் கூட செய்யலாமான்ட்டு. அப்புறம் நம்மளால் ரொம்ப அங்கே நம்ம வந்து இந்தியன்ஸு, சார் நம்மளுக்கு சொல்கிறீங்க கரெக்டு, அவர் கூட நல்லா சூப்பராக சொல்கிறீங்களேன்னாரு. என்ன இப்போ அது என்னங்கிறத சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போகுது இல்லையா, நம்ம சேனலில் திருவள்ளூர் தான் வேர்ல்டு ஃபுல்லாக போகுது, எனக்கு தெரியும் ஃபுல்லாக. அதனால் வந்துட்டு அது நான் எப்பவுமே பொதுவாக யாரையுமே ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் பேரை சொல்லவே மாட்டேன். யார் பார்த்தாங்களோ எக்ஸு ஒயின்ட்டு போயிட்டே இருப்பேன், அதே அப்படின்னு யாருக்கு தெரியாது, அது சொல்லவும் தேவையில்லை. அப்போது அவர் வந்து பேரை பார்த்துட்டு அவருக்கு அந்த சொல்யூஷன் கொடுத்தேன். வந்து உட்காரும் போகும்போது எல்லாம் டீட்டெயில் வாங்கிட்டு இப்படி மேட்டர் சொன்னேன். சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு, என்ன இவ்வளோலாம் அவ்வளோ அக்யூரேட்டாக பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரியே சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். இவர் அதை சொல்லுவார், அதுக்கு சொல்யூஷன் கடைசியாக கொடுப்பாரு பாருங்கன்றாரு. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சொல்யூஷன் கொடுக்குறேன் நம்ம. ஆனால் இவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்மள மாதிரி ஆளுங்க சொல்யூஷன் கொடுக்கலாம், அவன் வெள்ளைக்காரனுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது. அப்புறம் அதுக்கும் சில இதெல்லாம் சொன்னேன், சில பரிகாரம்லாம் சில சொல்லும்போது அவர் போய் முடிச்சுட்டு அங்கே போய் பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் அடித்து சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு. அவருக்கு அது பிரமிப்பாக இருந்தது. அதுமாரி தோஷங்கிறது மனுஷன் தானே, எல்லாருமே எல்லாத்துக்கும் உண்டு. அப்போ அவங்களுக்கு சொன்னேன், இதனால தான் இந்த தோஷத்தினால தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, அந்த தோஷத்தை போக்கணும். அவன் தோஷம் என்னென்னு தெரியல, அப்போ அதை நம்ம சொன்னோம். அப்புறம் அவரும் வந்து விளக்குனார் கூட வந்தவர், ப்ளஸ் அது தோஷம் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் அது போயிடுச்சுன்னா இப்போ சரியாயிரும் பாருங்க, நான் அதை செஞ்சுட்டேன், இன்னும் சரியாக வரும், இனிமேல் தான் நான் இருப்பதான் 1 மாதம் தானே இருக்குது, சரியாகும் இனிமேல் தான். அதுமாதிரி எந்தெந்த அனிமல்ஸை வீட்டில் பெட் அனிமல்ஸாக வளர்க்கணும், எது வளர்க்கக்கூடாதுன்னு இருக்குது. அதேமாதிரி புறா கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஆனால் அது கொடுக்குற சத்தம் இருக்குது பாருங்களா, அது இருந்ததுன்னா வீட்டுக்கு நல்லது. பொதுவாக வந்து இந்த புறாவுடைய சத்தம் வந்து ஒரு அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் இருக்கும், அதை கேட்டாலே எல்லாரும் துரத்தி விடுவாங்களே சார், அதை கேட்கலான்னு சொல்கிறீங்களே? இல்லை, அதுதான் அந்த சத்தம் தான் தேவையில்லாத வைப்ரேஷன் அந்த பில்டிங்கில் இருந்துச்சு, இது அந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னாக்கா அது வெளியாச்சு. அது அந்த சத்தத்துக்கு அந்த சத்தம் நம்மளா வளர்க்கக்கூடாது, அதுவாக எங்கேயாவது வளர்ந்தா விட்டுறலாம். அது புறாக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது. அது இல்லாமல் அது எப்போ வந்து நின்னா ஒத்த காலிலே நிற்கும். ஒத்த காலிலே நின்னாக்கா அந்த வீட்டில் 2 பேர் அப்புறம் ஒரு ஆள் ஆயிடுவாங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான். அதனால் புறாவை வளர்க்கக்கூடாது, ஆனால் அது சத்தம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது எப்படி வரும், அது எப்படி வர வைக்குமே நீங்கள் வர வச்சிங்க. நம்ம சொல்கிறது அதுமாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒரு இதான் சொல்கிறேன்னா, ஒரே அனிமல்ஸுக்கு அவ்வளோ சக்தியெல்லாம் கொடுக்க மாட்டார். மனுஷன்கிட்ட கூட கடவுள் ஒரே ஆள்கிட்ட அவ்வளோ சக்தி கொடுக்கணுன்னா அவங்க சித்தர், யோகி, ரிஷி, அவங்களுக்கு தான் எல்லா சக்தியை கடவுள் கொடுப்பாரு. மனுஷனுக்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுப்பாரு. அந்த ஒன்று என்னங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கிறணும். அந்த நீங்கள் நாங்கள் எங்கே கண்டுபிடி அது பேர் போட்டுட்டு இந்த மாதிரி நியூமராலஜி பேர் நம்ம ஃபார்மெட்டில் போட்டாக்கா ப்ராக்டிஸ் பண்ணாக்கா அந்த என்ன உங்கள் சக்தி என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்.
அந்த ஒரு பவர் இது மூலிமா கிடைக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து ஒரு மிருகங்கள், அந்த மிருகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி என்னென்ன, எதை வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.